பூஜை அறையில் நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம விளக்கு திரிய போடுறதுக்கு முன்னாடி அதை லேசாக பன்னீரில் நனைச்சி காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தும் போது விளக்கு நீண்ட நேரம் எரியும். அப்புறம் கற்பூரம் வைக்கும் டப்பாவில் கொஞ்சம் மிளகோ இல்லை சர்க்கரையோ போட்டு வச்சிங்கன்னா கற்பூரம் காற்றில் கரையாது. அப்புறம் மூணாவது, பூஜை அறையில் ஒரு மூலையில் சிறிய கிண்ணத்தில் ஒரு கல் உப்பும் கொஞ்சம் ஏலக்காவை தட்டி அது மேலே வச்சிங்கன்னா எதிர்மறை ஆற்றல் நீங்கி நறுமணம் வீசும். நான்காவது, தினமும் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் கொஞ்சம் பன்னீரை தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜை செஞ்சு பாருங்கள், மன அமைதி கிடைக்கும். நான் இந்த பதிவில் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் தான் எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். தேங்க்யூ.